நான் சொல்ற இந்த கோவிலுக்கு நீங்க வந்தீங்கனாலே போதும், எது வேண்டுனாலும் நடக்கும். இங்க வந்த எல்லாருமே டாக்டர், கவர்மெண்ட் ஜாப், டைரக்டர், கார், வீடுன்னு வேண்டின்னு வந்தவங்க எல்லாருக்குமே நடந்திருக்குங்க. ஸ்ரீ அழகுமுத்து ஐயனார் கோவில். இந்த கோவில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம விழுப்புரத்துல இருந்து சுமார் 25 கிலோமீட்டர்ல தென்னம்பாக்கத்துல தாங்க இருக்கு. இந்த கோவில்ல நீங்க எங்க சுத்தி பார்த்தாலும் 1000க்கு மேல பொம்மை சிலைகள் தான் இருக்கும். நம்ம ஆர்ஜே பாலாஜி அண்ணன் டைரக்டர் ஆனதுக்கு அப்புறம் இங்க ஒரு பொம்மை சிலையும் வச்சிருக்காரு. இந்த சிலைகள் எல்லாமே வேண்டுதல் முடிச்சதுக்கு அப்புறம் மக்கள் வச்ச சிலைகள் தான் எல்லாமே. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 2 சத்தியமான கோயில் இருக்கு. ஃபர்ஸ்ட் பிரம்மாண்டமான யானைக்கும் குதிரைக்கும் பக்கத்துல இருக்க ஐயனார் முத்து கோயில் இருக்கு. இந்த கோயில்ல சுமார் 370 ஆண்டுக்கு முன்னாடி பிரம்மாண்டமான ஒரு குதிரை சிலையும் வச்சிருக்காங்க. பார்க்கவே அழகா இருக்கு. இந்த கோயில்ல நீங்க சீட் எழுதி அழகுமுத்து ஐயனார் கையில கட்டிங்கன்னா நீங்க வேணுனது கண்டிப்பா நடக்கும். அவர் கோயிலுக்கு பின்னாடியே ஒரு சித்தரோட ஜீவ சமாதியும் இருக்கு. இந்த கோயில் பார்க்க அமைதியாகவும் மக்கள் இங்க தியானம் பண்ணிட்டு போறதுக்காகவும் வச்சிருக்காங்க. அவர் இந்த கோயில்ல இருந்தப்ப மக்கள் அவங்களோட குறையெல்லாம் சொல்லி அந்த வேண்டுதல் எல்லாமே நடந்ததுன்னு எல்லாரும் நம்புறாங்க. இந்த கோவிலுக்கு நம்ம எதை நினைச்சு வேண்டி வந்தாலும் அது நடந்த பிறகு அதை ஒரு பொம்மை சிலையா வைக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த கோயிலோட வழக்கமே. இந்த சிலைகள் எல்லாமே கோயிலுக்கு பக்கத்துல வாங்கினதுக்கு அப்புறம் பூசாரி வச்சு மந்திரிச்சு கோயிலை சுத்தி இந்த பொம்மையை எல்லாம் வைக்கிறாங்க. ஐஏஎஸ் ஆனவங்க, டாக்டர், கவர்மெண்ட் ஜாப், டைரக்டர் ஆனவங்க, காரு வாங்கினவங்க, வீடு கட்டினவங்கன்னு இந்த கோயிலை நம்பி வேண்டிட்டு வந்தவங்க எல்லாருக்குமே நிறைவேறினதுக்கு அப்புறம் அதே போல ஒரு பொம்மையை செஞ்சு இந்த கோவில்ல வச்சு அவங்க பிரார்த்தனையை நிறைவேற்றுறாங்க. ரொம்ப சக்தியான கோயிலுங்க. நேர்ல போய் பாருங்க, இன்னும் நல்லா இருக்கும்.